ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருக்கிறோம். परमेश्वर की उपस्थिति में हम सबको ये आए हैं. இந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் உங்களை சந்தித்து அனுப்ப விரும்புகிறார். अभी इस आखिरी वक्त में परमेश्वर आपसे मुलाकात करके आपको विदा करना चाहता है. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? कितने लोग चाहते हैं परमेश्वर मुझसे मुलाकात करें? நீங்க இருக்கிற இடத்தில் அவர் கடந்து வருவார். जहां आप हैं वहां वो आपसे मिलने आएगा. நீங்கள் அவரை தேடி வந்தீர்கள். आप उसके खोज में आए हुए हैं. அவர் இந்த கடைசி நேரம் உங்களை தேடி வந்து உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பார். अभी परमेश्वर खुद आपके पास इस आखिरी वक्त में आके आपको आशीष करके विदा करेगा. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தேடி வருவார். आप सबों से मिलने के लिए प्रभु आएगा. நீங்க வெளியே இருந்தாலும் அவர் உங்களை தேடி வருவார். चाहे ऑडिटोरियम से बाहर रहने वाले आपसे मुलाकात करने के लिए वो आएगा. நீங்க பின்பாக உட்கார்ந்து இருந்தாலும் இயேசு உங்களை தேடி வருவார். पीछे अगर बैठे हुए हैं आपसे मुलाकात करने के लिए यीशु आएगा. ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் பார்க்க போறீங்க. आज आप छुए जाने को परमेश्वर से देखने जा रहे हैं. என்னை அன்போடு அழைத்த அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். मुझे प्यार से यहाँ बुलाए भैया अगस्तिन जबा कुमार और उनके लिए मैं आभारी हूँ. இந்த ஜெம் ஸ்தாபனத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். इस जेम संस्था के लिए परमेश्वर का धन्यवाद करता हूँ. இங்க ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். यहाँ सेवकाई करने वाले सारे परमेश्वर के लोगों के लिए परमेश्वर को धन्यवाद देता हूँ. இயேசு நம் மத்தியில் பிரசன்னமாய் வந்திருக்கிறார். यीशु मसीह हमारे बीच में उपलब्ध है. இந்த நேரத்தில் நாம் ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். अभी एक बात के लिए हम प्रार्थना करने के लिए जा रहे हैं. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காக இந்த ஜெம் ஸ்தாபனத்துக்காக ஜெபிக்க போகிறோம். अगस्तिन जबा कुमार भैया के लिए जेम्स संस्था के लिए प्रार्थना करने के लिए இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபிக்க போறீங்க. जहां आप बैठे हैं वहीं बैठ के प्रार्थना करेंगे. கைகளை உயர்த்தி हाथ को उठा करके ஒரு ஊழியத்தை செய்யும் போது जब सेवकाई करते हैं மூன்று விதமான வல்லமைகள் போராடும். 3 प्रकार की शत्रु के सामर्थ कार्य करती है. ஒன்று மனுஷ வல்லமை. एक शारीरिक सामर्थ कार्य करती है. மனுஷ வல்லமை. सॉरी मनुष्य का सामर्थ कार्य करती है. மனுஷ வல்லமை போராடும். मनुष्य की ताकत कार्य करती है. இரண்டாவது பிசாசின் வல்லமை போராடும். दूसरा शैतान की सामर्थ कार्य करती है. மூன்றாவது அதிகார துரைத்தன வல்லமை போராடும். तीसरा आकाश मंडल के कार्य करने वाले अधिकार और सारे प्रभुताएं हमारे ऊपर कार्य करेंगी. நாம் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். अभी हम प्रार्थना करने के लिए जा रहे हैं. இந்த மூன்று போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். ये तीनों ताकत से परमेश्वर छुड़ाने के लिए மனுஷ வல்லமைகள், मनुष्य की ताकत, பொறாமைகள், எரிச்சல்கள், डाग और जलन मनुष्य जो मिलता கசப்புகள், या भीतर जो कड़वापन है. இந்த ஜெம்ஸ் ஊழியத்தின் மீது இருக்கிற பொறாமை, எரிச்சல், கசப்புகள் जेम्स की सेवकाई के विरुद्ध में जो कड़वापन है, डाग है और विरोध की बातें हैं. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் மீது, அக்கா மீது, அவங்க பிள்ளைகள் மீது இருக்கிற பொறாமை, எரிச்சல், अगस्तिन भैया के ऊपर, उनके जो पत्नी है दीदी के ऊपर और उनके बच्चों के ऊपर की मनुष्य की ताकत है. இந்த ஊழியத்தில் உள்ளவர்கள் மீது இருக்கிற பொறாமை, எரிச்சல்கள், इस सेवकाई में रहने वालों के ऊपर जो ढाग है और जलन की आत्मा, இதான் மனுஷ ஆவி. इसी को कहते हैं मनुष्य का आत्मा है. இந்த மனுஷ ஆவி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ये मनुष्य का आत्मा तंग करते रहेगा, நிம்மதியை கெடுத்து கொண்டே இருக்கும். शांति को बिगाड़ देगा. நம்ம இதற்காக ஜெபிக்க போகிறோம். हम इसके लिए प्रार्थना करने के लिए जा रहे हैं. இரண்டாவது பிசாசின் வல்லமை, दूसरा शैतान की सामर्थ के लिए प्रार्थना करेंगे. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் வல்லமை, आकाश मंडल में कार्य करने वाले शत्रु के आत्माओं के ताकत है. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமை, इस संसार में कार्य करने वाले अंधकार की क्रियाओं की जो सामर्थ है. ஒரு ஊழியம் வளர்வது பிசாசுக்கு பிடிக்காது. एक सेवकाई अगर आगे बढ़ती है शैतान उसको नहीं चाहता. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவது பிசாசுக்கு பிடிக்காது. जो आत्माएं प्रभु के पास आते हैं शैतान उसे पसंद नहीं करता. சபைகள் வளர்வது பிசாசுக்கு பிடிக்காது. कलीसिया आगे बढ़ रही है शैतान उसको पसंद नहीं करता. ஆகவே அவன் ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுவான். ये इसलिए वो सेवकाई के विरुद्ध में लड़ेगा. நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போறோம். अब हम प्रार्थना करने के लिए जा रहे हैं. மூன்றாவது तीसरा அதிகாரங்கள், துரைத்தனங்கள், जो अधिकार है, जो ऊपर की जो बातें है उनके लिए. அதிகார
துரைத்தனங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் போராடும். इस संस्था के विरुद्ध में अधिकार काम करने लगेंगे. அதிகாரம் துரைத்தனங்கள் நிமித்தம் நமக்கு டிஸ்டர்ப் வந்துகிட்டே இருக்கும். ये अधिकार और इस प्रकार का नाना प्रकार की सामत के चलते तंग आ जाता है. சர்ச் கிட்ட பெர்மிஷன் கிடைக்காது. अगर कलीसिया बनाने के लिए कोशिश करें अनुमति नहीं मिलेगा. நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அதிகாரம் துரைத்தனங்கள் தடுத்து கொண்டிருக்கும். हमारे पास जितने भलाई आना चाहिए उनको ये अधिकार रोक करके रखेगा. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். यीशु मसीह के नाम से प्रार्थना करेंगे. எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபிங்க. हाथों को उठा के प्रार्थना करें. அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுக்காய் ஜெபிங்க. अगस्तिन जबकुमार भैया के लिए प्रार्थना करें. அவருடைய ஃபேமிலிக்காய் ஜெபிங்க. उनके परिवार के लिए प्रार्थना करें. இந்த ஜெம்ஸ் ஊழியத்துக்காய் ஜெபிங்க. जेम्स की सेवकाई के लिए प्रार्थना करें. எல்லா மிஷனரிகளுக்காய் ஜெபிங்க. सारे मिशनरियों के लिए प्रार्थना करें. இந்த மூன்று வல்லமைகளை கட்டி ஜெபிங்க. ये तीनों ताकतों को बांध के प्रार्थना कीजिए. இயேசுவின் நாமத்தில் மனுஷ வல்லமைகள். यीशु मसीह के नाम से मनुष्य की सामर्थ. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. மனுஷ வல்லமைகள். प्रार्थना कीजिएगा. பொறாமை, எரிச்சல், வன்கண்கள், दाग और जलन इस प्रकार की बातें. அண்ணனுக்காய் கைகளை உயர்த்தி ஜெபிங்க. बड़े भैया के लिए हाथ उठा के प्रार्थना कीजिए. நல்ல தீர்க்காயுசை ஆண்டவர் கொடுக்கட்டும். उनके लिए दीर्घायु परमेश्वर देने पाए. ஆயுசின் வருஷங்கள் பெருகட்டும். उनके जीवन के आयु बढ़ने पाए. அக்காவுக்காய் ஜெபிங்க. दीदी के लिए प्रार्थना करें. அக்காவுக்கு நல்ல சுக பலன் உண்டாகட்டும். उनके शरीर में चंगाई और कुशल मिलने पाए. இவர்களுக்கு எதிரான மனுஷ வல்லமைகள் इनके विरोध में ताकत जो मनुष्य का है இயேசுவின் நாமத்தில் அடங்கி போகட்டும். यीशु मसीह के नाम से निकाला जाए. எல்லா மனுஷ வல்லமைகள் सारे मनुष्य के ताकतें இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से அடங்கி போ. இயேசுவின் நாமத்தினாலே सारी ताकतें बंद किया जाए यीशु के नाम से. எல்லாரும் ஜெபிங்க. सब कोई मुंह खोल के प्रार्थना करे. எல்லா மனுஷ ஆவிகள் मनुष्य का आत्मा இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இப்பொழுது கட்டப்படுவதாக. अभी बांधा जाए. இந்த கேம்பஸுக்குள்ள வரக்கூடாது. इस कैंपस में न आए. இந்த ஜெம்ஸ் ஊழியத்துக்கு விரோதமாய் மனுஷ வல்லமைகள் எழும்பக்கூடாது. जब सेवकाई के विरुद्ध में मनुष्य की ताकत कार्य न करने पाए. எல்லாம் சிறைப்படுத்தப்படுவதாக. सारी बांधे जाए இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से. பொறாமையின் ஆவிகள், दाग की आत्मा, எரிச்சலின் ஆவிகள், जलन के आत्मा, வன்கண்ணின் ஆவிகள் जो जब ईर्ष्या के आत्मा இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பவே கூடாது. सेवका के विरुद्ध में उठने न पाए. இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से இப்பொழுது கட்டப்படுவதாக. अभी बांधे जाने पाए. கட்டப்படுவதாக. बांधे जाने पाए. கட்டப்படுவதாக. बांधे जाने पाए. அதே போல் பிசாசின் வல்லமை. वैसे शैतान का आत्मा. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. हाथ उठा के प्रार्थना करें. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய வல்லமை. आकाश मंडल के नाना प्रकार के शैतान के आत्मा है. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமை. इस संसार में कार्य करने वाले अंधकार के आत्मा இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से அண்ணனுக்கு விரோதமாய், बड़े भैया के विरोध में, அண்ணன் குடும்பத்துக்கு விரோதமாய், बड़े भैया के परिवार के विरोध में, அண்ணன் ஹெல்த்துக்கு விரோதமாய், उनके शरीर के विरोध में, மிஷனரிகளுக்கு விரோதமாய், मिशनरियों के विरोध में, ஸ்தாபனத்துக்கு விரோதமாய் संस्था के विरोध में இயேசுவின் நாமத்தில் எழும்புகிற பிசாசின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. यीशु मसीह के नाम से उठने वाले शैतान के ताकतें बांधे जाए. கட்டப்படுவதாக. बांधे जाए. இந்த உபவாச நாளிலே उपवास के दिनों में பிசாசின் வல்லமைகள் கட்டப்படுகிறது. शैतान के आत्माएं सामत बांधी जाती है. பிசாசின் வல்லமைகள் கட்டப்படுகிறது. शैतान की सामत बांधी जाती है. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. सब कोई परमेश्वर की महिमा करे. ஹalleluya, हालेलूया, ஹalleluya. हालेलूया. எல்லா பிசாசின் வல்லமைகள் கட்டப்படுகிறது. सारे शैतान की आत्माएं बांधी जा रही है. ஜீசஸ் நேம். हालेलूया. அதே போல எல்லாம் ஜெபிங்க. सब कोई प्रार्थना करे. अभी அதிகாரங்கள், துரைத்தனங்கள் अधिकार जो ऊपर के आत्मा के कार्य இந்த ஸ்தாபனத்துக்கு விரோதமா எழும்ப கூடாது. हमारे संस्था के विरुद्ध में खड़ा न होने पाए. ஊழியத்துக்கு விரோதமா எழும்ப கூடாது. सेवका के विरुद्ध में खड़ा न होने पाए. கைகளை உயர்த்தி ஜெபிங்க. हाथ उठा के प्रार्थना करे. இந்த பீகார்ல इस बिहार में மதமாற்ற தடை சட்டம் வரக்கூடாது. धर्मांतरण के जो विरोध की बातें नहीं चलना है. ஊழியத்துக்கு விரோதமா அதிகாரங்கள் எழும்ப கூடாது. सेवका के विरुद्ध में अधिकार खड़ा न होने पाए. ஊழியத்துக்கு விரோதமாய் துரைத்தனங்கள் எழும்ப கூடாது. संस्था के विरुद्ध में अधिकार न उठने पाए. ஊழியங்களை பயமுறுத்த கூடாது. इस सेवकाई को धमकी न देने पाए. ஊழியங்களை தடை செய்ய கூடாது. सेवकाई को रोकना न पाए. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். यीशु मसीह के नाम से मिलकर प्रार्थना करते. எல்லா அதிகாரங்கள் மேலே, ये सारे बातों के ऊपर, துரைத்தனங்கள் மேலே अधिकार के ऊपर ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். प्रभु हमें जय देता, ஜெயம்
ஜெயம் கொடுக்கிறார். जय दिलाता। எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி सबको ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर की महिमा करके धन्यवाद दे। ஹalleluya. हालेलुया। என் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. हे प्रभु आपकी उपस्थिति के लिए धन्यवाद। இந்த நாள்ல நீர் கொடுக்கிற ஜெயத்துக்காய் ஸ்தோத்திரம். आज आप जो दे रहे हैं उस विजय के लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं पिता। ஹalleluya. हालेलुया। உட்காருங்க. बैठ जाए सब कोई। எல்லா மனுஷ வல்லமைகள் மேல் ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறார். सारे मनुष्य के सामर्थ्य के ऊपर परमेश्वर विजय देता है। பிசாசின் வல்லமைகள் மேல் ஜெயம் கொடுக்கிறார். शैतान के ताकत के ऊपर परमेश्वर विजय देता है। அதிகாரங்கள் துரைத்தனங்கள் மேல் ஜெயம் கொடுக்கிறார். अधिकार और प्रभुताएं इनके ऊपर परमेश्वर विजय देता है। அதற்காகத்தான் இந்த உபவாச ஜெபம். इसी के लिए उपवास प्रार्थना है। இப்படிப்பட்ட உபவாச ஜெபம் ஏறெடுக்கப்படும் போது इस प्रकार का उपवास प्रार्थना जब होती है ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். परमेश्वर हमें विजय दिलाता है। இந்த இடத்தில் இந்த ஆண்டவர் உங்களை ஜெயத்தோடு அனுப்ப போகிறார். इस जगह से परमेश्वर आपको विजय के साथ विदा करेगा। ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது जब हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते हैं ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். मेरे पास परमेश्वर की बात को याद दिलाया। என் ஜனங்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைத்து அனுப்ப போகிறேன். मेरे लोगों का सारे आंसुओं को पोंछ करके मैं विदा करूंगा। என்னை தேடி வந்த ஒவ்வொருடைய கண்ணீரை நான் துடைத்து அனுப்ப मेरे போகிறேன். खोज में आए हुए एक एक जन के आंसू पोंछा जाएगा। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, உங்கள் பிரயாசங்களை ஆண்டவர் மறந்து விடுகிறவர் அல்ல. आपके काम को परमेश्वर कभी नहीं भूलता। எவ்வளவு தூர இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். कितने दूर से आप यहाँ आए हैं। உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். उत्तर प्रदेश से आप आए हैं। அசாமிலிருந்து வந்திருக்கிறீர்கள். असम से आप आए हैं। ஜார்க்கண்ட்ல இருந்து வந்திருக்கிறீங்க. झारखंड से आप आए हैं। பல மாவட்டங்களில் இருந்து பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க. कई जिलाओं से आप यात्रा करके यहाँ आए हैं। நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். हमारा परमेश्वर धर्मी है। உங்களுக்காய் பரிதபிக்கிறவர். आपके लिए वो तरस खाने वाला தன்னை है। தேடி வந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், हम अपने खोज में आए हुए लोगों से यीशु ने कहा 3 நாட்கள் என் சமூகத்தில் இருந்திருக்கிறார்கள். 3 दिन ये लोग मेरे वचन को सुने हैं। 3 நாட்கள் என் சமூகத்தில் காத்திருக்கிறார்களே. मेरे सम्मुख में 3 दिन ये लोग ठहरे हैं। சீடர்களை பார்த்து சொன்னார், चेलों से यीशु ने कहा இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். मैं इनके ऊपर तरस खाता हूँ। இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். इन लोगों के लिए मैं तरस खाता हूँ। இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக பரிதபிக்கிறார். आज सबों के लिए परमेश्वर तरस खाता है। உங்களுக்காக அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. आपके चलते यीशु के आंखों में से आंसू निकलता है। இயேசு உங்களுக்காக அவர் கண்ணீர் விடுகிறார். यीशु आपके लिए आंसू बहाता है। உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். आपके लिए तरस खाने वाले महा प्रधान याजक के रूप में है। உங்க சூழ்நிலையை கண்டு அவர் பரிதபிக்கிறார். आपकी परीक्षा को देख के वो तरस खाता है। சங்கீதம் 84:5 எழுதப்பட்டிருக்கிறது. भजन संहिता 84:5 वचन कहता है। 84:5-6-7 வாசிக்க கேட்போம். भजन संहिता 84:5-6 और 7 वचन को सुनेंगे। क्या ही धन्य है वह मनुष्य जो तुझसे शक्ति पाता है और वे जिनको सियोन की सड़क की सुधी रहती है। वे रोने की तराई में जाते हुए उसको सोते का स्थान बनाते हैं। फिर बरसात की अगली वृष्टि उसमें आशीष ही आशीष उपजाती है। वे बल पर बल पाते जाते हैं। उनमें से हर एक जन सियोन में परमेश्वर को अपना मुंह दिखाएगा। உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். तेरे में प्रभु जो बल पाते हैं वो धन्य है। இந்த 3 நாட்கள் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் பலன் அடைந்திருக்கிறீர்கள். ये 3 दिन की उपवास प्रार्थना में आप बल प्राप्त किए हैं। எத்தனை பேர் நான் பலன் அடைந்தேன் என்று சொல்லுகிறீர்கள்? कितने लोग कहते हैं हाँ मैं बलवंत हुआ हूं? कितने लोग कहते हैं? ஆண்டவர் உங்களுக்கு பலத்தின் மேல் பலத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए बल के ऊपर बल दे दिया है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहता है? நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறீர்கள். रोने के तराई में होके जाएंगे उसको सोतेपना बना देते हैं। இனி உங்களுக்கு அந்த அழுகை இருக்காது. आज से लेकर आपके लिए रोना नहीं रहेगा। அழுகையை ஆனந்த சந்தோஷமாய் களிப்பாய் ஆண்டவர் மாற்றுகிறார். उस रोने को आंसू को परमेश्वर आनंद के रूप में मगन के रूप में बदल देता है। உங்கள் அழுகையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். आपके रोना को बदलने वाला परमेश्वर है। ஆகாரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். हाजिरा के बारे में बाइबल में पढ़ते हैं। ஆகார் हाजिरा
ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति के किताब 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 15-16 ஆகாரை பற்றி வாசிக்கிறோம். 15 और 16 वचन में हाजिरा के बारे में पढ़ते हैं. வேதம் சொல்லுகிறது, बाइबल कहती है அவள் சத்தமிட்டு அழுதாள். वो इतना रो चिल्ला के रोने लगी. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, बिल्कुल छोड़ दी गई थी. வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, एक मरुभूमि के जगह पर आ गई. தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. निर्जल जगह पर आ गई. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது जब वो परिस्थिति को देखा जाए, அவளால் தாங்க முடியல. उससे सहा नहीं जा रहा है. துக்கம் தாங்க முடியல. उसको सहा नहीं जा रहा. சத்தமிட்டு அழுகிறாள். वो चिल्ला के रोने लगी. அவளுடைய அழுகையை கேட்கறதுக்கு அங்க யாரும் இல்ல பாருங்க. उसका रोना को सुनने के लिए वहां कोई नहीं रहा. வனாந்தரத்துல ஒரு மனுஷர் கூட இல்ல. जंगल में कोई मनुष्य नहीं रहता. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் அழுகிறாள். उस व्यक्ति में हाजिरा रोई. பிள்ளை பசியில் சாக போகிறது. बच्चा अभी तड़प रहा है, मरने जा रहा है, भूखे भूखे. பிள்ளை தாகத்தினால் சாக போகிறது. प्यासे प्यासे मेरे बच्चा मरने जा रहा. ஐயோ என் பிள்ளை சாக போகுது. मेरे बच्चे अभी मरने जा रहा. என் பிள்ளை சாகிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. अभी परिस्थिति आ गई है मेरे बच्चा मरने का. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் துக்கித்து இருக்கலாம். क्या आपके बच्चों के चलते आज आप दुखित है? உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் அழுது கொண்டு இருக்கலாம். आपके बच्चों के चलते आप रो रहे होंगे. உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் தேவன் உங்களை சந்தோஷப்பட வைக்க போகிறார். परमेश्वर आपके बच्चों के द्वारा ही आपको आनंद दिलाएगा. எந்த பிள்ளை நிமித்தம் துக்கித்து அழுகிறீர்களோ, किस बच्चा के चलते आप रो पड़े हैं, அந்த பிள்ளை நிமித்தம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுக்க उस போகிறார். बच्चा के द्वारा आनंद को परमेश्वर आपके परिवार में लाएगा. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆகார் தன் பிள்ளைக்காய் அழுகிறாள். हाजिरा अपने बच्चे के चलते रोई, சத்தமிட்டு அழுகிறாள். चिल्ला के रोने लगी. என்னால தாங்க முடியல ஆண்டவரே, प्रभु मुझे सहा नहीं जा रहा. இந்த பிள்ளை சாக போகுது. मेरा बड़ा बेटा भी मरने जा இந்த रहा. பிள்ளை இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்குது. ऐसे हालात में वो पड़ा हुआ. அவள் அழுது கொண்டு இருக்கும்போது जब वो रोने लगी, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. ऊपर से एक आवाज आने लगा, ஆகாரே, हाजिरा, ஆகாரே, हे हाजिरा, உனக்கு என்ன சம்பவித்தது? तुम्हें क्या बातें हुई है? உனக்கு என்ன சம்பவித்தது? तुम्हें कौन सी बातें घटी है? ஏன் இப்படி சத்தமிட்டு அழுகிறாய்? क्यों रोकर पड़ी है? ஏன் சத்தமிட்டு அழுகிறாய்? क्यों चिल्ला के रो रही है? அந்த பிள்ளையை பற்றி நீ அழாத. उस बच्चा के प्रति तुम मत रो. அந்த பிள்ளையை முதலாவது உன் கையில் பிடித்து கொண்டு போ. अभी अपने बेटा को अपने हाथ में धर के जाओ. உன் பிள்ளையை பற்றிய நம்பிக்கையை விட்டுறாத. तुम्हारे बच्चा के ऊपर का विश्वास को न खोओ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், आज प्रभु कहता है, உன் பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கையை நீ விட்டு விடாத. आपके बच्चों के प्रति आप जो विश्वास रखे हैं न खोइए. ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, உன் பிள்ளை நிமித்தம் நீ வடிக்கிற கண்ணீர் துடைக்கப்படும். आपके बच्चों के चलते आप जितना रोए हैं आपके आंसू पोंछा जाएगा. பிள்ளை நிமித்தம் யார் யார் துக்கித்துக் கொண்டு இருக்கிறீங்க? कितने लोग अपने बच्चों के चलते रोने वाले हैं? எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? कितने लोग यहाँ हैं दुखित बच्चों के चलते? ஐயா, என் பிள்ளை நிமித்தம் ஒரு அழுகை எனக்குள்ள இருக்குது. मेरे बच्चे के चलते मैं रो रहा हूँ बोलने वाले. என் பிள்ளை நிமித்தம் என்னுடைய நிம்மதி கெட்டு போகுது. मेरे बच्चे के चलते मैं बिल्कुल शांति खो चुका हूँ. சாக போகிற சூழ்நிலையில் அந்த பிள்ளை இருக்குது. बच्चे वहाँ हाजिरा का मरने पर था. ஆனா ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? लेकिन परमेश्वर ने कहा वायदा दिया है, ஆகாரே நீ அழாத, हाजिरा तुम मत रो, அழாத, मत रो, அழாத. मत रो. உன் பிள்ளைய तेरे बच्चे को நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். बड़ी जाति में बनाने जा रहा हूँ. உன் பிள்ளைய நான் சாட்சி ஆக்குவேன். तेरे बच्चे को मैं गवाह बनाने जा रहा உன் हूँ. பிள்ளைய நான் மேன்மைப்படுத்துவேன். तेरे बच्चे को मैं ऊंचा करने जा रहा हूँ. சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? ऐसा कहने के बाद क्या அந்த कहा है? துருத்தில உள்ள தண்ணி செலவழிஞ்சிட்டுல, क्या तुम जो कुप्पी में तेल लाए पानी लाई है वो तो कच्चा हो गया है. உன் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு டம்ளர் கூட தண்ணி இல்லல்ல. अभी बच्चा को पिलाने के लिए एक गिलास पानी तक तुम्हारे पास नहीं நீ है. பயப்படாத, डरो मत, நீ பயப்படாத. तुम डरो मत. நான் சர்வத்தையும் உருவாக்கின தேவன். मैं सब कुछ बनाया हुआ परमेश्वर हूँ. நான் சர்வ வல்லவர். मैं सर्वशक्तिमान हूँ. இந்த வனாந்தரத்திலே इसी मरुभूमि में உனக்கென்று ஒரு துறவை நான் உண்டாக்குவேன். तुम्हारे लिए एक कुआं को मैं दिखाऊंगा. அல்லேலூயா. हालेलुया. வற்றாத நீரூற்றை உனக்கு நான் உண்டாக்குவேன். वहां से सोते सोते से पानी निकलने लगेगा तुम्हारे लिए. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया. உங்கள் பிள்ளைகளின் தேவைகள் சந்திக்கப்படும். आपके बच्चे के जरूरत पूरा किया जाएगा. உங்க
பிள்ளைகள் படிப்பின் தேவை சந்திக்கப்படும். आपके बच्चों की पढ़ाई की जरूरत पूरा किया जाएगा. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் சிலர் வந்திருக்கிறீங்க. कुछ लोग सबसे छोड़ा गया हालत में आए हैं. ஆகாரை போல வந்திருக்கிறீங்க. हाजिरा के हालत से आए हैं. மனுஷரால் கைவிடப்பட்டு मनुष्य आपने कब छोड़ दिया. கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிற சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. इस प्रकार बिल्कुल छोड़ा गया हालत में बहन लोग यहाँ बैठी है. ஆகாரை பார்த்து சொன்ன அதே ஆண்டவர் சொல்லுகிறார், जिस परमेश्वर ने हाजिरा से कहा वही परमेश्वर आपसे कहता, பயப்படாதே, डरो मत, பயப்படாதே, डरो मत, நீ இனி அழுது கொண்டிராதே, आगे तुम नहीं रोगी, உன் கண்ணீர் துடைக்கப்படும். तेरे आंसू पोंछ डाला जाएगा. ஹalleluya. हालेलुया. தன் பிள்ளைக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த துறவேவல் பார்க்கிறார். अभी हाजिरा देखने लगे अपना बच्चा के लिए परमेश्वर ने जो पानी का जगह दिखाया उसको. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं. உங்கள் பிள்ளைகளுக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின அற்புதத்தை நீங்கள் காண போறீங்க. आपके बच्चे के लिए परमेश्वर ने अद्भुत काम रखा है, आप उसे देखेंगे. என் பிள்ளைக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின அற்புதத்தை நான் காண போகிறேன் என்று சொல்றவங்க நல்ல கைகளை உயர்த்தி கைகளை தட்டுங்க. मेरे बच्चे के लिए परमेश्वर जरूरत को पूरा करने के लिए जगह तैयार करके रखा है, ऐसे कहने वाले ताली बजाएंगे. ஹalleluya. हालेलुया. எந்த பிள்ளை நிமித்தம் ஆகார் சத்தமிட்டு அழுதாளோ, जिस बच्चा के चलते हाजिरा इतना चिल्ला के रोई थी, அந்த பிள்ளைக்காக தேவன் ஒரு துறவை ஆயத்தம் பண்ணின போது उस लड़के के लिए परमेश्वर ने जब ये कुआं को तैयार किया, அந்த துறவில் இருந்து தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொடுக்கும்போது जब वहां से पानी निकाल के हाजिरा बच्चा को पिलाने लगी, துக்கத்தின் கண்ணீர் அல்ல, वो दुखा आंसू नहीं है, ஆனந்த கண்ணீர் வடிகிறது. आनंद के आंसू हाजिरा के आंखों से निकलने लगा. ஹalleluya. हालेलुया. உனக்கு ஆனந்த கண்ணீர் வரப்போகிறது. आपके आंखों में आनंद के आंसू आएंगे. உன் பிள்ளை நிமித்தம் நீ துக்கித்து அழப்போவது இல்லை. तुम्हारे बच्चे के चलते आप कभी भी दुख के आंसू नहीं बहाएंगे. உன் கண் காண உன் பிள்ளையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். आप देखते देखते आपके बच्चे को परमेश्वर ऊंचे रखेगा. ஹalleluya. हालेलुया. வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या कहती है. ஆகாரின் அந்த பிள்ளை எப்படி மாறினான்? देखिए वो बच्चा आगे जाकर के कितना बड़ा बन गया. வில் வித்தையில் வல்லவனாய் மாறினான். वो धनुष चलाने में माहिर हो गया. வல்லவனாய். वो धनुष चलाने में माहिर हो गया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं. உன் பிள்ளையை தேவன் வல்லவனாய் மாற்றுவார். आपके बच्चे को परमेश्वर सामर्थ्य बना देगा. உன் பிள்ளையை தேவன் நல்லவனாய் மாற்றுவார். आपके बच्चा को परमेश्वर भला बना देगा. விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? विश्वास करने वाले कितने लोग यहाँ पर हैं. ஹalleluya. हालेलुया. பிள்ளைகள் நிமித்தம் நீங்கள் அழுகிற அழுகை இன்னோடு முடிகிறது. आज तक बंद हो रहा है जितने आप अपने बच्चे के तक के चलते रोके आए हो. எந்த யோசேப்பு நிமித்தம் யாக்கோபு துக்கித்தானோ, जिस यूसुफ के चलते याकूब रो पड़ा था, அந்த யோசேப்பு நிமித்தம் யாக்கோபுக்கு சந்தோஷம் வந்தது. उस यूसुफ के चलते याकूब आनंद मनाने लगा. இன்றைக்கு தேவன் கடந்து வருவார். आज परमेश्वर आएगा. நீங்க இருக்கிற இடத்தில் வருவார். आप जहां बैठे हैं वहां तक आएगा. உங்கள் கண்ணீரை இன்றைக்கு துடைப்பார். आज आपके आंसू को वो पोंछेगा. இந்த இடத்தில் இருந்து உன்னை மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அனுப்புவார். यहाँ से आनंद के साथ आपको परमेश्वर विदा करेगा. இரண்டாவது ஒரு கண்ணீரை பார்க்கிறோம். दूसरा एक आंसू को देखते हैं. ஆகாரின் கண்ணீர், இது அன்னாளின் கண்ணீரை பார்க்கிறோம். हन्ना के आंसू के बारे में देखते हैं. 1 சாமுவேல் पहला सामुवेल 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 10ஆம் वचனத்தில் நாம் வாசிக்கிறோம். 10वां वचन में हम लोग पढ़ते हैं. 1 சாமுவேல் 1:10. पहला सामुवेल पहला अध्याय 10वां वचन. அன்னாள் எப்படி அழுகிறாள்? हन्ना किस प्रकार रोई. மனம் கசந்து அழுகிறாள். वो मन के बिलक बिलक करके रोने लगे. மனம் கசந்து मन में व्याकुल के रोने लगी. அவள் அழும்போது அந்த சத்தம் வெளியே கேட்கலையாம். जब बिलक कर रोने लगी तो वो आवाज किसी को सुनाई नहीं पड़ा. மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிறாள். वो व्याकुल के मन ही मन रोने लगी. மனம் உடைந்து உடைந்து அழுகிறாள். मन टूट टूट करके वो रोने लगी. மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாள். बिलक बिलक कर रोते हुए हन्ना परमेश्वर को देखने लगी. அவளுடைய துக்கம் என்ன? हन्ना के दुख क्या रहा. பிள்ளை இல்லை என்கிற துக்கம். उसका बेसंतान थी वो. ஆகாரின் துக்கம் என்ன? हाजिरा का दुख क्या था. பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்வு இல்லை என்கிற துக்கம். बच्चा है लेकिन बच्चा के लिए अच्छा जीवन नहीं है करके वो रोने लगी. அன்னாளுடைய துக்கம் என்ன? लेकिन यहाँ हन्ना कैसे रोई. எனக்கு பிள்ளை இல்லையே என்கிற मेरे लिए துக்கம். संतान नहीं है. எல்லாரும் என்னை நிந்தையா பேசுறாங்களே, कि सभी लोग मजाक उड़ा रहे हैं. என்னை அற்பமா நினைக்கிறாங்களே, मुझे तुच्छ समझ रहे हैं. எனக்கு பிள்ளை இல்லையே என்று
அவள் மனம் கசந்து அழுகிறாள். मेरे लिए अभी तक बच्चा नहीं है करके वो मन में भिलक भिलक कर रोने लगी। இன்றைக்கு இந்த இடத்தில் சிலர் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம். आज यहाँ कुछ लोग व्याकुल होकर रोने वाले हैं। இன்றைக்கு தேவன் உன் கற்பத்தை ஆசீர்வதிப்பார். आज परमेश्वर आपके गर्भ को आशीष करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் குழந்தை இல்லாத சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க? कितने लोग बेसंतान यहाँ आए हैं? எத்தனை பேர் குழந்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? कितने लोग बच्चा चाहिए करके आए हुए हैं? கைகளை உயர்த்துங்க. बच्चा चाहिए करके आए हुए लोग कितने लोग हैं? எழும்பி நில்லுங்க. बच्चा चाहिए करके जो चाहते हैं खड़े हो जाइएगा। वो எத்தனை लोग பேர் இருக்கிறீங்க? कितने लोग को ऐसी हालत में है? எனக்கு ஒரு குழந்தை வேணும். मेरे लिए बच्चा चाहिए। வேதம் சொல்லுகிறது बाइबल कहती है கற்பத்தின் கனி गर्भ का फल தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். परमेश्वर की आशीष है। அநேகர் இங்க இருக்கிறீங்க. कई लोग यहाँ खड़े हैं, நிந்தையோடு இருக்கிறீங்க. निंदा के साथ यहाँ खड़े हैं, அவமானத்தை சுமந்து இருக்கிறீங்க. अपमान को अभी अपना बोझ समझ के आए हुए हैं। இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். यीशु मसीह के नाम से मैं कहता हूँ, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் கற்பத்தை தொடுவார். आज परमेश्वर आपके गर्भ को छुएगा, கற்பம் ஆசீர்வதிக்கப்படும். आपके गर्भ आशीष पाएगा। சாராளின் கற்பத்தை தொட்ட தேவன் सारा का गर्भ को परमेश्वर ने छुया। ஆபிரகாம் குடும்பத்தில் அற்புதம் செய்த தேவன் अब्राहम के परिवार में परमेश्वर ने अद्भुत काम किया। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम உன் से கற்பம் ஆசீர்வதிக்கப்படும். आपके गर्भ आशीष पाएगा। அன்னாளுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? हन्ना के लिए क्या वायदा दिया गया? நீ சமாதானத்தோடு போ. शांति से कुशल से लौट जा। நீ இனி அழுது கொண்டு இருக்க வேண்டாம். आगे तुम्हें रोना नहीं होगा। நீ சமாதானத்தோடு போ. शांति से लौट जा। அடுத்த வருஷம் அவள் பண்டிகைக்கு வரும்போது अगले साल जब हन्ना फरू मनाने के लिए आई, சாமுவேலோடு அவள் கடந்து வருகிறாள். एक बच्चा सामुएल के लेके वो मंदिर में प्रवेश की। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அடுத்த உபவாச ஜெபத்துக்கு வரும்போது अगले उपवास प्रार्थना में जब मैं आऊंगा, நீ ஒரு பிள்ளையோடு கடந்து வர तुम போகிறாய். एक बच्चा के हाथ में लेके आओगे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆண்டவர் உங்கள் கற்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். आज आपके गर्भ को परमेश्वर आशीष दे रहा। வேதம் சொல்லுகிறது बाइबल कहती है அன்னாள் அதற்கு பின்பு துக்கமுகமாகவே இருக்கவில்லை. हन्ना उसके बाद कभी दुखित न रही, அவள் துக்கத்தோடு காணப்படல. वो कभी दुखी न रही। இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से எழுந்து நிற்கிற ஒவ்வொருடைய கற்பத்தையும் जितने लोग खड़े हैं सारे लोगों के गर्भ को இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஆசீர்வதிக்கிறோம். आशीष करते हैं। கற்பத்தை தடுக்கிற பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். गर्भ में रोक लगाने वाले शत्रु के आत्माएं निकल जा। அபாசனை உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். रोकने वाले सारे शत्रु के क्रियाएं टूट जाए। அபாசன் உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் जो गर्भ में जो अबार्शन होता है उसको करने वाले आत्माएं இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से, in the name of Jesus यीशु मसीह के नाम से, Jesus यीशु के नाम से, Jesus यीशु के नाम से உன் கற்பம் தொடுப்படுகிறது. तेरे गर्भ को प्रभु छू रहा है। உன் கற்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் வெளியேறுகிறது. आपके गर्भ के गड़बड़ी निकल जा रही है இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम உன் से। கற்பத்தில் இருக்கிற கட்டிகள் மறைகிறது. तेरे गर्भ के फोड़ा गायब हो जा रहा உன் है। கற்பத்தில் இருக்கிற நீர் கட்டிகள் மறைகிறது. सारे पानी का फोड़ा आपके गर्भ से निकल रहा है। ஒவ்வொருடைய கற்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். एक एक गर्भ को परमेश्वर आशीष दे रहा है। உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறார். परमेश्वर आशीष को दे के विदा करना चाहता है। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं पिता। உட்காருங்க सबको உட்காருங்க. बैठ जाएं, बैठ जाएं, बैठ जाएं। ஹalleluya. हालेलुया। அன்னாள் மனங்கசந்து அழுதாள். हन्ना बिलक बिलक करके रोने लगी। சிலர் வெளியே சொல்ல மாட்டாங்க. कुछ लोग अपने बात को बाहर नहीं बताते, மனசுக்குள்ளே அழுவாங்க. मन में ही रोते होंगे। அவ சிலோவாம்ல இருந்த தேவனுடைய ஆலயத்தில் வந்து वो सिलो में परमेश्वर के भवन में आई, மனங்கசந்து அழுதா. बिलक बिलक के रोने लगी। எல்லாரும் பிள்ளை வச்சிருக்காங்க. सबके हाथ में तो बच्चा है, எனக்கு பிள்ளை இல்லையே. लेकिन मैं बेसंतान हूँ। அவள் மனங்கசந்து அழுதா. वो रो के बिलक के व्याकुल होने लगी। என் தேவன் கண்டார். मेरे परमेश्वर ने देखा। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், आज परमेश्वर कहता, என் மகளே, मेरी बेटी, என் மகனே, मेरा बेटा, நீ வீட்டுக்கு சமாதானத்தோடு போ. तुम घर खुशी के साथ लौट जा। எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? कितने लोग आमीन कहने वाले हैं? ஹalleluya. நீ
சமாதானத்தோடு போ. शांति के साथ लौट जाएंगे, நீ மனம் கசந்து வந்திருக்கலாம். व्याकुलता के साथ आए होंगे। ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், आज परमेश्वर कहता நீ சமாதானத்தோடு போ. शांति के साथ लौट जाओगे। இனி உனக்கு அந்த துக்க முகம் வேண்டாம். आज से दुख भरा चेहरा नहीं रहेगा, இனி உன் முகத்தில் அந்த அழுகை வேண்டாம். तेरे मुंह में कभी रोना नहीं रहना है। இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். एक और वचन को पढ़ते हैं, தாவீதை பார்க்கிறோம். दाऊद के बारे में। தாவீதின் அழுகையை பார்க்கிறோம். दाऊद का रोना को देखिएगा। 1 சாமுவேலின் புத்தகம் पहला शमूएल की किताब 30ஆம் அதிகாரம் अध्याय 30 में 3 நாளில் வாசிக்கும் போது तीसरा और 4 वचन में पढ़ते हैं, தாவீது எப்படி அழுதான் தெரியுமா? दाऊद कैसे रोया मालूम है? பலன் இல்லாமல் போகுமட்டாள். बिल्कुल उसके शरीर से बल निकल गया, तब तक रोया। அழுது அழுது அவனுடைய பலனே போயிடுச்சு. रोके रोके उसके शरीर का बल बिल्कुल खत्म हो गया। காரணம் என்ன? कारण क्या है? அவனுடைய மனைவி பிள்ளைகள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். उसकी पत्नी और उनके बच्चे सारे बंधुआई में ले गए। குடும்பத்தின் மீது இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. परिवार के ऊपर का भरोसा निकल गया, சிறைப்பட்ட நிலைமை. सब लोग कैद किए गए। சிக்லாக்ல வந்து பார்க்கறான், सिकलाग में आके दाऊद देखता है, அங்க வீடுகள் எல்லாம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு वहाँ கிடக்கிறது. के घर जला जला के भस्म किया गया है, எல்லாம் சாம்பலாய் கிடக்குது. सारे राख बन के खड़ा हुआ है। அழுகிறான் அழுகிறான். दाऊद रोया और रोया, பலன் இல்லாமல் போகுமட்டு அழுது ऐसे रोया उसके शरीर में शक्ति न रह गई। அவன் தரையில விழுந்து கிடக்கிறான். वो शरीर में बिल्कुल जमीन में पड़ा हुआ है। சிலர் இங்க அப்படி வந்திருக்கீங்க. कुछ लोग ऐसे रो के आए होंगे, துக்கத்தின் நிமித்தம் दुख के चलते பலன் இல்ல, आपकी शक्ति नहीं रह गई, ஜெபிக்க பலன் இல்ல, प्रार्थना के लिए शक्ति नहीं है, துதிக்கிறதுக்கு பலன் இல்ல. स्तुति करने के लिए शक्ति नहीं है। தாவீது எப்பவும் ஜெபிக்கிறவன், दाऊद हमेशा प्रार्थना करता था, எப்பவும் துதிக்கிறவன். हमेशा स्तुति करता था। ஃபேமிலில ஒரு பிரச்சனை, अभी परिवार में बड़ी समस्या, எவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திக்கலாம். कितने भी समस्या को आप सामना करते होंगे, ஆனா மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது लेकिन पत्नी और बच्चों की जब समस्या होती है, அதை தாங்க முடியாது. वो पुरुष सहा नहीं सकेगा, எவ்வளவு பெரிய பலசாலியும் தாங்க முடியாது. कितने भी बलवान पुरुष क्यों न हो। தாவீது அழுகிறான், दाऊद रोया, பலன் இல்லாமல் போக மாட்டோம். उसकी शक्ति बिल्कुल हट गई, तब तक रोया। எவ்வளவு கத்தி அழுது இருப்பான். कितने चिल्ला चिल्ला के रोया யோசித்து होगा, பாருங்க. जरा सोच के देखिए। ஆண்டவர் தாவீதை கைவிட்டாரா? क्या परमेश्वर ने दाऊद को छोड़ दिया? ஆண்டவர் கைவிட்டாரா? क्या परमेश्वर ने छोड़ दिया? அழுது கொண்டு இருக்கும்போது जब वो रोते रहा, ஆண்டவர் பேசினார். प्रभु ने उससे बातें की, தாவீது நீ எழும்பு, दाऊद उठो அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, और उस जगह को जाओ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். जितने खोए उसको लौटाओगे। அல்லேலூயா. हालेलुया। உன் மனைவி பிள்ளைகளை நீ திருப்பிக் கொள்வாய். तुम्हारे पत्नी और तुम्हारे बच्चे को लौटाओगे। ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவர். परमेश्वर आपके बंधुआई को तोड़ने वाला है, உங்க குடும்ப சிறையிருப்பை திருப்புகிறவர். आपके परिवार के बंधन को तोड़ने वाला है। எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? कितने लोग आमीन कहने वाले हैं? எத்தனை பேர் குடும்பம் இன்னைக்கு சிறையிருப்பில் இருக்கிறது? कितने लोगों का परिवार आज बांधा हुआ है? எத்தனை பேர் குடும்ப சிறையிருப்பு நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிறீங்க? कितने लोग परिवार में बंधन के चलते रो रहे हैं? அல்லேலூயா. हालेलुया। இந்த மனைவி பிள்ளைகளை நினைத்து தாவீது அழுது கொண்டு இருந்தானோ, दाऊद अपने बच्चे और पत्नी के चलते रोने लगा। கர்த்தர் சொன்னார், प्रभु ने कहा, எல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். सबों को तू लौटाओगे, இழந்த சமாதானம் உன் வீட்டுக்கு வரும், शांति तेरे घर में प्रवेश करेगी, ஐஸ்வர்யம் வரும், धन आएगा, பிரிந்து போன உன் மனைவி பிள்ளைகள் உன்னை தேடி வருவார்கள். पत्नी लोग जो चले गए वे फिर लौट के आएंगे। பிசாசு இன்னைக்கு உங்க குடும்பத்தை பிரித்து வைத்து இருக்கலாம். शैतान आपके परिवार को बंटवारा करके रखा होगा। இந்த உபவாச ஜெபத்துக்கு பின்பு इस उपवास प्रार्थना के बाद உங்கள் குடும்பம் ஐக்கியப்படுவதை आपके காண்பீர்கள். परिवार में एकता होंगे। அல்லேலூயா. हालेलुया। உங்க குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தை தேவன் உருவாக்குவார். आपके परिवार में एक जगह में सब लोग एकत्रित होंगे। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறவர். परमेश्वर बंधुआई से लोगों को अलग करने वाला। சங்கீதம் 126ஆம் சங்கீதம், भजन संहिता 126 126ஆம் சங்கீதம் 126 भजन संहिता 1 2 3 வாசிக்க கேட்போம். 1 से 3 वचन तक हम पढ़ने सुनेंगे। சங்கீதம் 126 ஒன்றிலிருந்து 3 வசனங்கள். भजन संहिता 126 पहला वचन से। यात्रा का गीत। जब यहोवा सियोन लौटने वालों को लौटा ले आया, तब हम स्वप्न देखने वाले से हो गए, तब हम आनंद से हंसने और जय जयकार करने लगे। तब जाति जाति के बीच में कहा जाता था, यहोवा ने इनके साथ बड़े बड़े काम किए हैं, यहोवा ने हमारे साथ बड़े बड़े काम किए हैं।
और इससे हम आनंदित है। ஆமென் சொல்லுங்க. आमेन बोलिए। இது நிமித்தம் நாம் சந்தோஷப்படுகிறோம். इससे हम आनंदित है। ஹalleluya. हालेलुया। சிறையிருப்பு இருக்கும்போது அழுகை, बंधुआई में रोना रोना होता है। சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பும்போது மகிழ்ச்சியின் சத்தம். बंधुआई से लोगों को जब परमेश्वर लौटाएगा आनंद का ध्वनि उठता है। அங்க அழுகையின் சத்தம் இல்ல, वहाँ रोने का आवाज नहीं है, மகிழ்ச்சியின் சத்தம், आनंद का आवाज उठने लगा, ஸ்தோத்திரத்தின் சத்தம். स्तुति का आवाज होने लगी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? உங்க வீட்ல இனி அழுகையின் சத்தம் அல்ல, आपके घर में अभी रोने का आवाज नहीं होगा, துதியின் சத்தம், स्तुति का आवाज होगी, ஸ்தோத்திர சத்தம், धन्यवाद का आवाज होगा, ஆனந்த சத்தம். आनंद का आवाज होगा। கையில வைத்து எல்லாரும் சொல்லுங்க, सबको ये हाथ उठा के बोलिएगा, ஆனந்த சத்தம். आनंद का आवाज। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அழுது கொண்டிருந்த தாவீது अभी दाऊद रोता हुआ दिखाई पड़ा, இப்ப கர்த்தரை துதிக்கிறான். अभी परमेश्वर की स्तुति करने लगा। என்ன சொல்லி துதிக்கிறான்? क्या बोल के स्तुति किया? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். परमेश्वर ने बड़े बड़े कार्य मेरे लिए किया है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। உங்க குடும்பத்தின் சிறையிருப்பு எல்லாம் மாறும் சிஸ்டர். आपके परिवार के सारे बंधुआई मिट जाएगी। ஐயா உங்க சிறையிருப்பு எல்லாம் மாறும். आपके घर के बंधुआई सारे निकल जाएगी। நீங்கள் திரும்பி போகும்போது जब आप लौट के घर जाएंगे அங்கே ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். वहाँ अद्भुत कामों को देखोगे। ஹalleluya. हालेलुया। எங்க வீட்ல ஒரு ஆடு காணாம போச்சு. मेरे घर में एक बकरी खो गई थी। 2 வருஷமா காணாம போச்சு. 2 साल से वो भेड़ खो गई। நாங்களும் அந்த ஆடு நல்ல ஆடு वो तो अच्छे जो थी भेड़, அடிக்கடி நினைப்போம். हाँ याद बार बार आता था। 2 வருஷம் கழிச்சு 2 साल के बाद யாரும் எதிர்பார்க்கல, कोई सोचा भी नहीं था அந்த ஆடு வீட்டுக்கு வந்துச்சு பாருங்க. वो बकरी जो है घर में लौट आई। ஹalleluya. हालेलुया। சும்மா வரல, ऐसा नहीं आई, 3 குட்டிகளையும் கூட்டிட்டு वो வந்து. बकरी जो है 3 बच्चे पैदा करके तीनों बच्चे को लेके आए। ஹalleluya. हालेलुया। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिएगा। ஹalleluya. हालेलुया। அன்று இரவு எங்க வீட்ல தூக்கமே கிடையாது. उसी रात में मेरे घर में कोई सोया भी नहीं रहा। ஆட்டுக்குட்டியை தூக்குறது, कोई अब जो मेमना है जब बकरी मुत्तम का கொடுக்கிறது, उसको चुम्मा देना है, इस प्रकार ஆட்டை का काम। பாக்குறது. बकरी को देखना है। 2 வருஷம் எங்க இருந்தாப்பா? 2 साल कहाँ थे? எங்க போன? कहाँ चली गए? எப்படி இருந்த? कहाँ कहाँ गए थे? எப்படி வீட்டுக்கு திரும்பின? कैसे लौट के घर आए? ஹalleluya. हालेलुया। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। உன் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தம் வரும். आपके घर में आनंद की जय जयकार होगा। உன் வீட்டுல கர்த்தர் சந்தோஷத்தை உருவாக்குவார். आपके घर में परमेश्वर आनंद को पैदा இது कराएगा। உங்களுக்கான தீர்க்க தரிசன செய்தி. ये आपके लिए भविष्यवाणी भरा संदेश है। இந்த செய்தி நிமித்தம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ये प्रचार के द्वारा परमेश्वर आज आपको आशीष करेगा। பலன் இல்லை தாவீதுக்கு. दावीद को शक्ति नहीं थी, இப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு अभी வந்துட்டார். परमेश्वर सारी बातों को लौटाएगा, लौटा அதைத்தான் लिया। சங்கீதத்தில் தாவீது எழுதுகிறான். इसी को भजन संगीता में दाऊद लिखता है, பலத்தின் மேல் பலன் அடைந்து बल के ऊपर बल पाके அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து रोने की तराई में होके गए, அதை நீரூற்றாக்கி उसके கொள்கிறார்கள். पानी का सोता बना लेते हैं। ஹalleluya. हालेलुया। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलिए। ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுத்து அனுப்புகிறார். परमेश्वर आपको बल दे के विदा करेगा। ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுத்து एक அனுப்புகிறார். एक जन बल प्राप्त करेंगे। நீங்க வந்த வண்ணமாக அல்ல, आप जैसे आए वैसा नहीं, நீங்கள் அற்புதங்களை கண்டு போக போறீங்க. आप अद्भुत काम को देखे जाएंगे। இன்னொரு அழுகையை நாம் பார்க்கிறோம். एक और रोना को देखते हैं। லூக்கா 7ஆம் அதிகாரம் लूका 7वां अध्याय में 37 38ல 37 और 38 वचन में ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம். वहाँ एक स्त्री के बारे में लिखा गया। அவள் பாவியான ஒரு ஸ்திரீ. वो पापीन स्त्री थी, அவள் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண். वो व्यभिचार के पाप में वो थी, அவள் அழுது கொண்டு இருக்கிறார். वो रो रही थी। எதுக்காக அழுகிறா? क्यों वो स्त्री रो रही? वो रो रही, தன் பாவத்தை உணர்ந்து அழுகிறார். वो स्त्री अपने पाप के चलते रोने लगी, இயேசுவின் பாதத்தில் வந்து அழுகிறார். यीशु के पांवों तले आके रोने लगी। வேதம் சொல்கிறது, बाइबल कहती है அவள் அழுது அழுது वो रोके रोके இயேசுவின் பாதங்களை கண்ணீரால் நனைத்தாளாம். अपने आंसू से यीशु के पांवों को पोंछने लगी और भिगाने लगी। எவ்வளவு அழுது இருப்பா பாருங்க. देखिए कितना वो रोई होगी, எவ்வளவு அழுது இருப்பா. कितना वो रोई होगी स्त्री। நதி அளவு கண்ணீர் அவளுக்கு வந்து नदी के पानी के समान आंसू बहाने लगी। பாவத்துக்காக.
पाप के चलते ஐயோ நான் அந்த விபச்சாரத்தை செய்துட்டேன். मैंने व्यभिचार के पाप किया। இயேசுவை பார்க்கும்போது यीशु को जब देखने लगी அவளுக்கு முன்னாடி கூட வந்து நிக்க முடியல. और उसको ऐसा ही இயேசுவின் முன்னாடி வந்து நிக்க முடியல. यीशु के सामने खड़ी नहीं हो पाई। ரொம்ப வெட்கப்பட்டு बहुत शर्मिंदा होके பின்னாக நின்று அழுகிறார். पीछे खड़ी होके रोने लगी। பாவத்துக்காக அழுகிற அழுகை, पाप के चलते जो रोता है, பாவத்தின் நிமித்தம் ஒரு அழுகை या வருகிறது. पाप के चलते उसके आंखों में आंसू आए। எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? कितने लोग ऐसे हालत में आए हैं, இந்த தப்பை நான் செய்துட்டேனே, मैंने ये गलती कर लिया है, இந்த பாவத்தை நான் செய்துட்டேனே, मैंने ये पाप कर लिया है, ஐயோ நான் அந்த விபச்சாரத்தை செய்துட்டேனே, वो मैं वो बच्चार को कर चुका हूँ, நான் அந்த அருவருப்பை செய்துட்டேனே, मैं अनगिना काम को कर लिया हूँ। அப்படி ஒரு மனஸ்தாபப்பட்டு வருகிற கண்ணீர், इस प्रकार का आपके मन में सोच सोच के जो आंसू आता है, இந்த கண்ணீர் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ये आंसू परमेश्वर पसंद करता है। மனம் உடைந்து मन में टूट कर நான் அந்த தப்பை செய்திருக்க கூடாது, मैंने ये गलती नहीं करना चाहिए, இந்த தப்பை செய்துட்டேன். मुझे गलती तो करना नहीं அவ चाहिए। அல்றா वो रोने लगी, அல்றா. रो रही है। கண்ணீர் என்ன செய்து? आंसू क्या करता है? இயேசுவின் பாதத்தையே நனைக்குது. यीशु के पांवों को भिगोने लगा। எத்தனை பேர் உங்க பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது இருக்கீங்க? कितने लोग आप अपने पापों के लिए रोके आप आंसू बगाए हैं, மனஸ்தாபப்பட்டு बिल्कुल पछता करके। நீ மனஸ்தாபப்பட்டு அழும்போது अगर पछता के आप रोएंगे, ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? यीशु उस स्त्री से क्या कहने लगा? நான் உன்னை மன்னிக்கிறேன். मैं तुम्हें क्षमा करता हूँ। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। நான் உன்னை மன்னிக்கிறேன், मैं तुम्हें क्षमा करता हूँ, உனக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். तुम्हें उद्धार देता हूँ। ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? यीशु ने क्या कहा मालूम உன் है? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. तेरे पाप क्षमा हो गए। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்தை விட்டு போகும்போது जब आप इस जगह को छोड़ेंगे, நீங்கள் மன்னிக்கப்பட்டு போகிறீர்கள். आप क्षमा प्राप्त करके जाएंगे। இதுவரை செய்த பாவங்கள் இனி நினைக்கப்படுவதில்லை. अभी तक आपने जो पाप किए स्मरण नहीं किया जाएगा। எத்தனை பேருக்கு மன்னிப்பு வேணும்? कितने लोगों को क्षमा चाहिए? மன்னிப்பு. जो क्षमा मांगने वाले, எனக்கு ஒரு மன்னிப்பு मेरे வேணும்ங்கறவங்க, लिए क्षमा चाहिए, எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க ஆண்டவரே. मेरे शरीर में क्षमा दीजिए। தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தப்பை செய்துட்டேன். जान के अनजाने में मैंने ये गलती कर लिया। அவள் அழும்போது जब वो रोने लगी, ஆண்டவர் சொன்னார், यीशु ने कहा, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, तेरे विश्वास ने तुम्हें उद्धार किया நீ है, சமாதானத்தோடு போ. शांति से लौट जा। அல்லேலூயா. हालेलुया। யாரும் இந்த இடத்திலிருந்து குற்ற உணர்வோடு போக கூடாது. दोस्त के भावना से यहाँ से कोई जा न पाए। நீ பாவி அல்ல. आज से तुम पापी नहीं हो। ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மன்னிக்கிறேன், यीशु कहता है, मैं तुम्हें क्षमा करता हूँ। இனி நீ மகிழ்ச்சியோடு போ. अभी जो क्षमा प्राप्त करके तुम जाओ। இங்க வந்திருக்கிற அநேகருடைய பாவங்களை ஆண்டவர் இன்னைக்கு மன்னித்து அனுப்புகிறார். यहाँ आए हुए कई लोगों का पाप को क्षमा करके उनको परमेश्वर आज विदा करता है। இனி அந்த பாவத்தை குறித்து பிசாசு உங்களை குற்றப்படுத்த முடியாது. उस पाप का नाम लेके शैतान आपके ऊपर दोष नहीं लगा सकता। ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அனுப்புகிறார். आज प्रभु आपको क्षमा दे के विदा करेगा। எத்தனை பேர் ஆண்டவருடைய மன்னிப்பை விரும்புறீங்க? कितने लोग परमेश्वर की क्षमा को चाहने वाले हैं? எனக்கு ஒரு மன்னிப்பு வேணும், मेरे लिए क्षमा चाहिए, எனக்கு ஒரு மன்னிப்பு ஆண்டவர் கொடுங்க, मेरे लिए क्षमा यीशु देने पाए। எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அனுப்புங்க. हे प्रभु मुझे क्षमा दे के विदा कीजिए। நான் குற்ற மனசாட்சியோடு போக கூடாது, मैं दोस्त के भावना से लौट के न जाने நான் पाऊं, மன்னிக்கப்பட்டவனாய் போகணும், मैं क्षमा प्राप्त करके जाने पाऊं, நான் பரிசுத்தமாக்கப்பட்டு போகணும். पवित्र होके मैं जाने पाऊं। அநேகரை ஆண்டவர் இன்னைக்கு பரிசுத்தமாக்கி அனுப்ப போகிறார். आज कई लोगों को परमेश्वर पवित्र करके विदा करेगा। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। கடைசியாக யோபுவை பார்க்கிறோம். आखिरी में अय्यूब को देखते हैं। யோபுவின் கண்ணீர். यो अय्यूब की आंसू। யோபு 16:16 யோபு சொல்லுகிறார், अय्यूब 16 और 16 वचन में अय्यूब कहता है, நான் அழுது அழுது என் முகம் அழுக்கடைந்தது. मैं रोके रोके मेरा मुंह गंदा हो गया, அழுக்கடைந்தது. मेरा मुंह गंदा हो गया। எவ்வளவு நேரம் அழுது இருப்பார் பாருங்க. कितने दिन वो रोया होगा। அவர் அழுது அழுது आओ रोके रोके முகமெல்லாம் அழுக்கடைந்தது. बिल्कुल मुंह सूज गया। யோபு 16:20 சொல்றாரு, 16 का 20 में अय्यूब कहता है, ஐயோ என் கண்களிலிருந்து கண்ணீர் சொரிகிறது. मेरे आंखों में से आंसू बिल्कुल बग रहा है। கண்ணீர் மலை போல அப்படியே மழை பெய்து தண்ணி அப்படி கொட்டுமோ அது போல யோபு கண்ணில இருந்து கண்ணீர் கொட்டி, जैसे पानी बरसाता है ऊपर से, उसी प्रकार अय्यूब के आंखों में से आंसू का पानी निकलने लगा। ஒரே அழுக, पूरे पूरे वो रोने लगा। கண்ணி கொட்டிட்டு இருக்கு. आंखों में से आंसू बिल्कुल गिरता गिरता है। முகத்தை பார்த்தா அழுக்கடைஞ்சு போயிருக்கு. मुंह को देखेंगे बिल्कुल सूज गया है।
வேதம் என்ன சொல்லுகிறது? बाइबल क्या कहती है? அப்படிப்பட்ட யோபுவின் முகத்தை தேவன் பார்க்கிறார். ऐसा अय्यूब का मुंह को परमेश्वर ने देखा. ஆமென். आमीन. அவன் முகத்தை பார்க்கிறதுக்கு யாரும் இல்ல. उसका मुंह देखने के लिए कोई मनुष्य नहीं रहा, அழுக்கடைஞ்ச முகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க. क्योंकि पूरा गंदगी से भरा हुआ उसका मुंह रहा. ரொம்ப அழகா இருந்தா பார்ப்பாங்க. सुंदरता को लोग खोजते हैं. அழகு இருந்தா முகத்தை பார்ப்பாங்க. जहाँ सुंदरता है लोग खोज के आते அது हैं. மனுஷனுடைய சுபாவம். वो मनुष्य का स्वभाव है. தேவன் அப்படி அல்ல. परमेश्वर वैसा नहीं है. யோபுவின் முகத்தை பார்க்கிறார். परमेश्वर अय्यूब का मुंह को देखा. அழுக்கடைந்த முகத்தை பார்க்கிறார். उसका मुंह में बिल्कुल गंदगी था, उसको देखा. இன்றைக்கு உன் முகத்தை தேவன் நோக்கி பார்க்கிறார். आज भी आपके मुंह को परमेश्वर देख रहा है. வேதம் என்ன சொல்கிறது? बाइबल क्या बताती है? எதையெல்லாம் இழந்து யோபு அழுது கொண்டிருந்தானோ, जिन जिन बातों को खोने के बाद अय्यूब रो पड़ा था, அவன் இழந்ததெல்லாம் தேவன் ரெட்டிப்பாய் கொடுத்து மகிழ்ச்சி ஆக்கினார். उसको दुगुना लौटा करके परमेश्वर ने उनको आनंद किया. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? நீங்க இழந்ததை தேவன் திரும்ப கொடுப்பார். आपने जो खोया परमेश्वर फिर लौटा के देगा. எதை இழந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, किसको खो करके आप रोते पड़े हैं, அதை தேவன் திரும்ப கொடுப்பார். फिर से उन बातों को परमेश्वर आपको देगा. ரெட்டிப்பாய் கொடுப்பார். वो भी दुगुना देगा. உன் குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் தேவன் ரெட்டிப்பாய் கொடுப்பார். आपके परिवार में परमेश्वर दुगुना देने जा रहा है. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு தேவன் உங்கள் அழுகையை மாற்றி அனுப்ப போகிறார். आज आपके रोना को बदल के परमेश्वर भेजेगा. ஒரு 2 நிமிஷம் எல்லாம் எழும்பி நில்லுங்க. 2 मिनट के लिए सब कोई खड़े हो जाए. ஆண்டவர் இங்கே வெளிப்பட போகிறார். परमेश्वर यहाँ प्रकट होने जा रहा. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. परमेश्वर की उपस्थिति यहाँ उतरने रही है. ஆகாரின் அழுகையை மாற்றினவர். हाजिरा को आंसू को परमेश्वर ने बदल डाला. எந்த பிள்ளை நிமித்த அழுது துக்கிக்கிறீர்களோ, किसी बच्चा के चलते अगर आप रोते आए होंगे, இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். आज आपका दुख आनंद में बदलेगा. ஹalleluya, எல்லாரும் Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. तो सबको ही धन्यवाद दे. இயேசுவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम से ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். आपके आंसू को परमेश्वर पूरे पोंछ रहा है. இனி நீ அழுது கொண்டிராய். आगे तुम मत रोओगे. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. आपके दुख आनंद में बदलने जा रहा. எல்லாரும் ஆண்டவரை துதிங்க. सबको परमेश्वर की स्तुति करे. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. धन्यवाद दे. ஹalleluya, हालेलुया. உன் கண்ணீர் யாவையும் துடைத்து அனுப்புகிறார். तेरे आंसू सब पोंछ कर वो विदा करेगा. நீ சமாதானத்தோடு போ. शांति के साथ लौट जा. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டுக்கு சமாதானத்தோடு போ. प्रभु कहता है घर में शांति के साथ जाओ. ஹalleluya, हालेलुया.